வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஒருவர் இறந்த பின் அவருடைய மூளை மட்டும் அகற்றப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. ஒருவர் இறந்த பின் அவருடைய மூளை மட்டும் அகற்றப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த மூளையின் பாகங்கள் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவரது மூளையின் பாகங்கள் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த மூளை யாருடையது? அந்த மூளைக்குரியவர் ஒரு ஸ்லோ லேர்னர். அந்த மூளைக்குரியவர் ஒரு ஸ்லோ லேர்னர். 12 வயது வரை அவருக்கு கணக்கு பாடம் புரியாது, படிக்க இயலாதவர். ஆனால் அவர் 20ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த மேதை, அறிஞர் என்றால் நம்ப முடிகிறதா? நான் யாரை பற்றி சொல்கிறேன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. சயின்ஸ் படித்த எல்லாருக்கும் தெரியும். அவர் யாருன்னு சொன்னால் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக, 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த அறிஞராக கருதப்படுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அவருடைய மூளையை மட்டும் எடுத்து ஆராய்ச்சி செய்து பல பல்கலைக்கழகங்களில் அந்த மூளையினுடைய பாகங்களை இன்றும் பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான மனிதர், அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்க. இந்த பிள்ளைகள், நம்முடைய பெரியவங்கெல்லாம் கூட அதை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். 12 வயசு வரைக்கும் அவருக்கு ஸ்லோ லேர்னர் தான். அவர் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டவர், மேத்ஸே வராது அவருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் படித்து அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு உயரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு உயரத்தை அடைஞ்சிருக்கிறார். பார்த்துங்க, E=mc². இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் படிக்கிற எல்லாருக்கும் அந்த E=mc² என்ற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அவரு உலகுக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை அழகா அந்த உலகத்திற்கு வகுத்து கொடுத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். கொஞ்சம் யோசிப்போமா? நம்முடைய மூளை இருக்கு, நமக்கும் மூளை இருக்கு. நம்முடைய நிறைய விஷயங்கள் செய்கிறோம், செயல்படுறோம், சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய அறிவும் ஆற்றலும் எதுக்கு பயன்படுது? நம்முடைய வாழ்க்கை ஐன்ஸ்டீனோடு ஒப்பிடப்படும் பொழுது ஒன்றுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட அனுபவங்கள் அனைத்துமே பாடம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படும் அனுபவங்களை பாடமாக அமைத்துக் கொள்வோம். அற்புதங்களுக்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதம்தான். அற்புதங்களுக்காக காத்திருக்காதீர்கள். உங்கள் முழு வாழ்க்கையுமே ஒரு அற்புதம்தான். இதை சொன்னவரே திரு ஐன்ஸ்டீன் அவர்கள்தான். அவர்களுடைய வார்த்தையை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை நோக்கி செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் என்பதை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அவருக்கு 1921ஆம் ஆண்டு நொபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. நொபல் பிரைஸ் வழங்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இவை: அற்புதங்களுக்காக காத்திருக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான் என்று. ஒரு ஸ்லோ லேர்னர், பிறப்பால் ஒரு ஸ்லோ லேர்னராக இருந்து, குறை மதிப்புள்ள ஒரு படிப்பாளனாக இருந்து, வாழ்க்கையின் மிக உச்சத்திற்கு சென்ற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். அவருடைய கோட்பாடுகள் இன்றும் என்றென்றும் எல்லோருக்கும் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைய நாம் முயற்சி செய்வோம். குறைந்தபட்சமாவது பயனுள்ளதாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். மஞ்சள் பூசணிக்காய் உடல் எடையை குறைக்கும் உணவாகும். உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள், வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்வோம். குறைந்த கலோரி, நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மிக சிறந்த ஒரு டயட்டிக் ஃபுட்டு மஞ்சள் பூசணிக்காய். அதனால் எடுத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.